சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியின் வழியாக கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள், அவர்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த விதமான பலன்களை இந்த வாரம் வழங்குவார்கள் என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆதரவின் காரணமாகவே நல்ல முறையில் இந்த பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரம் இனிய வாரம் 26/5/2024 முதல் 1/6/2024 வரை மேஷ ராசினரான உங்களுக்கு கிரகங்கள் எந்த இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதன் ரீதியாக எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை பார்க்கின்ற போது, இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் சந்திரிக்கின்ற போது வேலைகளில் சிற்சில தடைகள் ஏற்படுமே தவிர எதிர்பார்த்தது எல்லாம் லாபமாக முடியும். ஆலய வழிபாட்டில் உங்களால் பங்கேற்க முடியும். இறை சிந்தனை அதிகரிக்கும். வருமானம் உயரும். திட்டமிட்டு செயல்படுகின்ற காரியங்களில் வெற்றி உண்டாகும். அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்திரிக்கிறார். 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கின்ற போது செய்து வருகின்ற தொழில், பார்த்து வருகின்ற உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்த்த ஆதாயத்தை உங்களால் அடைய முடியும். வருமானம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். அலுவலகத்திலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரிக்கிறார். பொதுவாக லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கின்ற போது எதிர்பார்த்த வருமானத்தை விட எதிர்பாராத வருமானம் வரும் என்பது பொதுவான விதி. புதிய பொருட்களை வாங்க முடியும். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஆசைகள் பூர்த்தியாகும். இப்படி நிறையவே சொல்லிட்டு போகலாம். அதனால இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மிகப்பெரிய யோக நாட்களாக இருக்கிறது. சனிக்கிழமை 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். விரைய செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. சனிக்கிழமை நிச்சயமாக எதிர்பாராத செலவுகள் இருக்கிறது. அந்த நாளில் மட்டும் வரவு செலவில் கவனமாக இருங்கள். வாகன பயணத்தில் கவனமாக இருங்கள். குடும்பத்தினருடன் கொஞ்சம் ஒத்துழைத்து செல்வது நன்மையாக இருக்கும். மற்ற கிரகங்களை பார்க்கின்ற போது குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக ஜென்ம குருவை விட 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் யோகமான பலன்களை வழங்குவார் என்பது பொதுவான விதி. அந்த நிலையில் குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தனவரவு என்பது அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தினால் செல்வாக்கு உயரும். வழக்கு சாதகமாகும். உடல்நிலை சீராகும். 8ஆம் இடத்தின் மீதும் பதிகின்ற காரணத்தினால் இதுவரையில் மறைந்திருந்த புகழ் இனி உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு மேலே மேலே போக தவிர கீழே குறைந்த வாய்ப்பு கிடையாது. புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். எல்லா வகையிலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி, வருமானத்திற்குரிய வழிகள், இதுவரையில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி ஆதாயமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்ப்பாளினர் நட்பில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எதிர்ப்புகள் இல்லாத நிலையினை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் உங்களால் அடைய முடியும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். இந்த நேரத்தில் சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு இணைந்து ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நன்மையான பலன்கள் நடந்தாக வேண்டும். கலைஞர்களுக்கு யோகமாக இருக்கும். புத பகவானும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். புதிய வாகனம் வாங்க முடியும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் மேஷ ராசினருக்கு அனைவருக்குமே பொதுவாக 27ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். கூடுதலாக கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். சங்கடங்கள் விலகும். இது பொதுவான பலன். இந்த பலன் இதற்கு மேலாக உங்களுடைய முயற்சி என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்கு தேவைப்படும். அந்த முயற்சி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் என்று விடைபெறுகிறேன். ரிஷபராசி நண்பர்களே,
இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியை பார்ப்பதற்காகவே நீங்கள் காத்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு வாரமும் எந்த கிரகம் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள், அந்த நிலையில் உங்களுக்கு அவர்கள் எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை சொல்வதுதான் எங்களுடைய பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. ரிஷபராசினர் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு எச்சரிக்கையே முன்னாடி இருக்கு உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து சந்திராஷ்டம பலன்களை வழங்கிட இருக்கிறார். பொதுவாக சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நம்ம மனநிலையில் சில குழப்பங்கள் ஏற்படும், செய்கின்ற காரியங்களில் சில தடைகள் ஏற்படும், நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற குழப்பங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் சந்திராஷ்டம நாட்களில் வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடாது என்று நாம் சொல்லிட்டு வருது. அப்போ இந்த முதல் 2 நாட்கள் உங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் நிதானம் என்பது மிக மிக அவசியம். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. முடிந்தவரை வீட்டினருடன் குடும்பத்தில் இருங்க, வெளியில் போக வேண்டாம். வீட்டில் இருப்பது, இறை வழிபாட்டை மேற்கொள்வது, இல்லை ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவது என்றெல்லாம் கொஞ்சம் சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும். திங்கட்கிழமை கவனமாக செயல்படுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சிற்சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும், நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். யோகமான நாட்களாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும், உத்தியோகம் பார்க்கின்ற இடத்தில் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும், நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையும் இருக்கிறது. சனிக்கிழமை எதிர்பாராத பண வரவு என்பதும் ஒரு ஆதாயமான நிலையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. வாரத்தின் முதல் 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கிறது. வருமானத்திற்குரிய வாழ்க்கையை வளப்படுத்திடக்கூடிய நாட்கள் தான் மற்ற 5 நாட்களுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் ராகு பகவான், 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், இந்த 2 கிரகங்களும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத வரவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய சொத்து சேர்க்கை உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லா விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களால் அடைய முடியும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தவர்களுக்கு யோகமான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு வருகின்ற முயற்சியும் வெற்றியாகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கல்வி இப்பொழுது ஒரு யோகமாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்தில் எதிர்பார்த்த கல்வியில் இணைகின்ற வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஜென்ம ராசிக்குள் சுக்கிர பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் ராசிநாதன். அதன் காரணமாக கலைஞர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். மாணவர்களுக்கு யோகமான காலகட்டம், கலைஞர்களுக்கு யோகமான காலகட்டம், உழவர்களுக்கு விவசாயிகளுக்கு சாதகமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. விளைபொருள் அதிகபட்சமான விலைக்கு விற்பனையாகக்கூடிய நிலை இருக்கிறது. செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அனைத்திற்கும் மேலாக குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு பகவான் ஜென்ம குரு என்ற பெயர் பெற்றாலும் குரு பகவானின் பார்வைகள் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் பதிகிறது. உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்கிறது. பிள்ளைகளை பற்றிய ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி ஆகிடக்கூடிய நிலை இருக்கிறது. குலதெய்வ அருள் உங்களுக்கு இருக்கு. எல்லா விதமான நன்மைகளையும் புதிய சொத்து சேர்க்கையும் இருக்கு. 7ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன்கள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இப்பொழுதே நீங்க திருமணத்திற்குரிய முயற்சிகளை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேற்கொள்ளலாம். பாக்கிய ஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கிறது. தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பொதுவாக சொத்து சேர்க்கை, சுக வாழ்க்கை, மன வாழ்க்கை எல்லாவற்றும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் சூரிய பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். உங்களை உசுப்பேற்றிக் கொண்டே இருப்பார். நீங்கள் சோம்பல்தனமாக இருந்தாலும் உங்களை சுறுசுறுப்பாக்கி கொண்டிருப்பார். எல்லா விதத்திலும் நன்மைகள் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையான வாரம். செய்து வருகின்ற தொழிலில் எந்த அளவிற்கு நீங்கள் அக்கறை செலுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு வருமானம் கூடுதலாக இருக்க போகிறது. சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 29ஆம் தேதி யோகமாக இருக்கும். மிருக சீரிடத்தில் பிறந்தவர்கள் 27ஆம் தேதி யோகமாக இருக்கும். மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வாருங்கள். சூரியனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இவையெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு கூறியுள்ள தகவல்கள்.
இதற்கு மேலாக நம்முடைய தன்னம்பிக்கை, முயற்சி, வேகம் என்பதெல்லாம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்மை தேடி வருகின்ற போது வாசல் கதவை திறந்து வைத்திட வேண்டிய வேலை நமக்கு இருக்கு. திறந்து வைக்காமலே எனக்கு அதிர்ஷ்டம் வரல சொல்லிட்டே இருக்க முடியாது. முயற்சிகள் மேற்கொள்ளாமலே நம்ம எதுவுமே கிடைக்கல சொல்லிட்டு இருக்க முடியாது. முயற்சிகள் உங்களுக்கு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு வருமானமும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இணைய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஏதேனும் ஒரு புதிய தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நான் கிடையாது. கிரகங்கள் எந்த வீட்டிற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதற்கேற்ற பலன்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். சரி, இந்த வாரம் மிதுன ராசினருக்கு எந்த கிரகம் எந்த வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதன் ரீதியாக எந்த விதமான பலன்கள் உண்டாகும் என்று பார்க்கின்ற போது, இந்த வாரத்தின் தொடக்கத்தில் ஒரு யோகமான பலன்களை சந்திர பகவான் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறார். மன ரீதியாக, உடல் ரீதியாக எல்லாவற்றிலும் சந்தோஷத்தை அடையக்கூடிய நிலை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் முயற்சியில் வெற்றி, வாழ்க்கை துணையால் சந்தோஷம் என்கின்ற நிலையெல்லாம் மிதுன ராசினருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திர பகவான் உங்களுடைய மனநிலையில் சந்தோஷத்தை அதிகரிப்பார், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார், எல்லாவற்றையும் வழங்குவார் என்பது பொதுவான விதி. இதற்கு மேலாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என்பது அந்த 2 நாட்கள் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் எப்பொழுதுமே புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வெளியூர் பயணங்களை கவனமாக சென்று வருவது மிக மிக அவசியம். இந்த நிறைய விபத்துகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாகன ஓட்டிகளுடைய சந்திராஷ்டம நாட்கள் தான் நிகழ்வது. அப்போ ஏன்னா கவனச்சிதறல் என்பது இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் நம்முடைய மனதில் கவனச்சிதறல் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். அதனால தான் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடக்கூடாது, புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது, வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிட்டு வந்த காரணம் அதுதான். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு எச்சரிக்கையான நாட்கள். மிகுந்த கவனமாக இருங்க எல்லா விவகாரங்களிலும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு புதிய நம்பிக்கை, தெளிவு, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலை, எல்லாவற்றையும் நீங்கள் அடையக்கூடிய நிலை, வருமானம் காணக்கூடிய நிலையெல்லாம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையும் இருக்கிறது. சனிக்கிழமை தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு 2 நாட்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கவனமாக நீங்கள் செயல்பட்டு விட்டால் மற்ற 5 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்களாக, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாட்களாக இருக்கும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், சமீப காலங்களில் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் இந்த நேரத்தில் பார்க்கின்ற போது இப்பொழுது 1-2 கிரகங்கள் சாதகமாக உங்களுக்கு சின்ன சின்ன அளவில் நன்மைகளை செய்திடக்கூடியதாக இருக்கிறது. செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில், ராகு பகவான் 10ஆம் இடத்தில். அப்போ என்ன பண்ணுன்னா இந்த வெளிநாட்டு முயற்சிகள் இருப்பாருங்க, கூட்டு தொழில், வெளிநாட்டு தொழில், இதெல்லாம் ஆதாயம் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. அதில் உங்களுக்கு ஆதாயம் காண முடியும். மருத்துவர்களுக்கும் ஆதாயம் இருக்கும், விவசாயிகளுக்கும் ஆதாயம் இருக்கும். வெளிநாட்டு சென்று வருகின்ற முயற்சியில் வெற்றியாகும். குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அடுத்து இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது, சுபகிரகம் சஞ்சரிக்கின்ற போது சுப செலவுகள் அதிகரிக்கும் என்று சொல்லலாம். அப்போ குரு பகவான் சஞ்சரித்தாலும் 12இல் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிகிறது. அப்போ 4ஆம் இடத்தில் பதிவது வந்து மிகப்பெரிய யோகமான நிலை உங்களுக்கு. தெளிவாக நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக 4ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். என்னதான் உங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் வருமானம் இருந்தாலும் உடலில் ஏதோ ஒரு கோளாறு இருந்து கொண்டே இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்ற குழப்பம் எல்லாம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அது 4ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்திருப்பார். அந்த இடத்திற்கு இப்ப குரு பகவான் பார்வை வருது. அதனால இந்த சுகஸ்தானம் இப்போது சுபிட்சமாக போகிறது, உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக போகிறது. இதற்கு மேலாக 6ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை. உடலில் இருந்த சங்கடங்கள் விலகி, எதிர்ப்புகள் விலகி, வழக்குகள் சாதகமாகி உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றமான பலன்களை காண இருக்கிறீர்கள். 8ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை. உங்களை மறைக்க நினைத்தவர்களின், உங்கள் செல்வாக்கை மறைக்க நினைத்தவர்களின் எண்ணங்கள் ஈடேறாமல் போகும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் எல்லாமே உயர ஆரம்பிக்கும். குரு பகவானின் பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 12ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அரசாங்க ரீதியாக சில தொல்லைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். அரசு ஊழியர்கள் வேலைகளில் கவனமாக இருங்கள்.
வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருங்க. சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தில் புதிய பொருள் சேர்க்கை என்பது இருக்கிறது. யோகமான பலன்களும் உங்களுக்கு இருக்கிறது. வருவாய் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணையால், காதலரால் நன்மைகளை அடையக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் மிருக சீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும், திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 31ஆம் தேதியும், புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இவையெல்லாம் உங்களுடைய மிதுன ராசிக்குரிய பலன்கள். இதற்கு மேலாக உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர விஷயம்தான், உங்களுடைய முயற்சி என்பது எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் என்பது காத்து கொண்டிருக்கிறது. நேரம் நமக்கு இப்படி இருக்கிறது என்பது சொல்வதுதான் ஜாதகம், ஜோதிடம். இந்த நேரத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், எந்த நேரம் நமக்கு நல்லா இருக்கு, எந்த நாள் நல்லா இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நாம் வேகமாக செயல்பட ஆரம்பித்தால், பாதகமான நாட்களில் கொஞ்சம் அமைதியாக செயல்பட ஆரம்பித்தால் நாம் நினைத்ததை சாதிக்க முடியும். உங்களால் சாதிக்க முடியும். நேரத்தை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து, இந்த கிரகம் இந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை தெரிந்து அதற்குரிய பலன்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். சரி, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள், எந்த விதமான யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது, எந்த விதமான நெருக்கடி எந்த நாளில் ஏற்படும் என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம். முதன்மையாக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இது ஜோதிட பலனுங்க. 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது உடல்நிலை சீராகும், எதிர்ப்புகள் விலகும், ஆதாயம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதையெல்லாம் கிரக சஞ்சார நிலையினை வைத்து நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பலன். அது பிறகு பார்த்தா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த 2 நாட்களும் மிகப்பெரிய யோகமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும். கூட்டு தொழிலாக இருந்தால் அதில் ஆதாயம் அதிகரிக்கும், நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும், வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும், சொல்லிக்கிட்டே போகலாம். முதல் 4 நாட்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையான, வருமானத்திற்குரிய, சந்தோஷத்திற்குரிய, ஆதாயத்திற்குரிய நாளாக இருக்க போகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இந்த 2 நாட்களும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும். பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சியில் கூடுதல் அக்கறையோடு, விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்தால் நினைத்தை சாதித்துக் கொள்ள முடியும். சந்திராஷ்டம நாட்கள் என்று வருகின்ற போது பொதுவாகவே வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும், இயந்திர பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கவனமாக இருந்துவிட்டால் நிச்சயமாக உங்களை எந்த விதமான சங்கடங்களும் அண்டாமல் போகும். சனிக்கிழமை 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில். மீண்டும் ஒரு நன்மையான நிலையினை உங்களால் அடைய முடியும். தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் 5 நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோக நாட்களாக இருக்கிறது. 2 நாட்கள் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுடைய வாசலை தட்டிக்கொண்டே இருக்கிறது. என்னன்னா, குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் கடகராசினர். கடந்த காலத்தில் எத்தனை விதமான சங்கடங்கள் இருக்கிறதோ அத்தனை சங்கடங்களையும் சந்தித்து வந்த ராசி கடகராசி. அந்த ராசினருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அதிர்ஷ்ட காலகட்டம் வந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கடகராசினுக்கு பூர்த்தியாகிடக்கூடிய நிலை வரப்போகுது. அப்போ குரு பகவான் அஸ்தமன நிலையில் இப்பொழுது இருக்கிறார். அஸ்தமன நிலை கடந்த பிறகு ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும். குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சூரியனும் 11ஆம் இடத்தில் இப்பொழுது சஞ்சரிக்கிறார். ராஜகிரகமான சூரியன் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி அவர்தான், தனாதிபதி, குடும்பாதிபதி அவர்தான். அவரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வரவுகளுக்கு இப்பொழுது குறைவு இருக்காது. கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா துணிச்சலாக இப்போ செயல்பட்டு இருப்பீங்க கொஞ்ச நாளாவே நீங்க. அது காரணம், கேது பகவான் எப்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வந்தாரோ அந்த காலகட்டம் முதல் உங்கள் வாழ்க்கையில் செயலில் துணிச்சல் என்பது அதிகபட்சமாக இருக்கும். நினைத்ததை நடத்தி கொள்ள முடியும். முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எல்லா விதமான சங்கடங்களிலிருந்து வெளியே வருவீங்க. இப்போ அந்த 3ஆம் இடத்துக்கு
குரு பகவானின் பார்வையும் வரப்போகுது. 5ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை. குலதெய்வ அருள், பிள்ளைகளால் பெருமை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் என்பதெல்லாம் ஒரு யோகமான காலகட்டத்தில் கடகராசினர் அடியெடுத்து வைக்கின்றீர்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டம். அரசு ரீதியிலான முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும். கலைஞர்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டு முயற்சிகளை தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதற்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு யோகமான நிலை ஏற்படும். சுக்கிர பகவானும் புத பகவானும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகம்தான். புதிய சொத்து சேர்க்கை ஒருவருக்கு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த விதமான நல்ல பலன்களும் இல்லாமல் கடந்த காலங்களில் சங்கடப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து ஒரு யோகமான காலகட்டமாக மாறப்போகிறது. எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறப் போகிறது. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை இருக்கு. சனி பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனி பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உடல் ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை என்றால் உங்களுடைய செல்வாக்கிற்கு, அந்தஸ்திற்கு எதிரான செயல்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய செல்வாக்கை குறைக்கின்ற அளவிற்கு ஒரு சில சதி செய்யலாம். கவனமாக இருங்க. அலைபேசியில் பேசுகின்ற போதும், மற்றவரிடம் பேசுகின்ற போதும், வியாபார நிமித்தமாக பேசுகின்ற போதும், அலுவலகத்தில் பேசுகின்ற போதும் உங்களுடைய பேச்சு ஒட்டு கேட்கப்படலாம். நடவடிக்கை கண்காணிக்கப்படலாம். கவனமாக இருங்க. என்ன 1, 2 விதமான பலன்களை 8ஆம் இடத்து சனி பகவான் வழங்கியாக வேண்டும். உடல் ரீதியாக பாதிப்பினை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய செல்வாக்கிற்கு, அந்தஸ்திற்கு பாதத்தை உண்டாக்க வேண்டும். கவனமாக செயல்பட ஆரம்பித்தால் நினைத்ததை எல்லாம் உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்த அனைவருக்குமே 29ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 30ஆம் தேதியும், பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். சந்திர பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிவனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். இவையெல்லாம் ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பலன்கள். இந்த பலன்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் எந்த அளவிற்கு மேலெடுக்கிறீர்களோ, எந்த அளவிற்கு விழிப்போடு செயல்படுகின்றீர்களோ, வேகமாக செயல்படுகின்றீர்களோ, வேலையில் ஆர்வத்தை காட்டுகின்றீர்களோ, அந்த அளவிற்கு உங்களால் வெற்றி பெற முடியும். வருமானத்தை தேட வேண்டும் என்றால் அது தேடி நாம தான் ஓடணும். முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வந்துருச்சுன்னு வீட்டில் உட்காந்து தான் முடியாது. நல்ல நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு உங்களுடைய முயற்சிகள் தேவை. முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சிம்மராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த பகுதியினை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் எந்த கிரகம் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள், அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்கள் எத்தகையதாக நமக்கு இருக்கும் என்பதையெல்லாம் கூறுவதுதான் இந்த பகுதியினுடைய நோக்கம். இன்றைக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது நீங்கள் ஒரு முயற்சி எடுப்பீங்க, அது கொஞ்சம் இழுபறியாகும். ரொம்ப வேகமாக போவீங்க, அங்கே கொஞ்சம் தடை உண்டாகும். ஆனாலும் வெற்றி பெற முடியும். அப்போது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுடைய முயற்சிகளில் கூடுதல் அக்கறை இருக்க வேண்டும், கூடுதல் கவனம் இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாட்டுடன், குலதெய்வ வேண்டுதலுடன் முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது எடுக்கின்ற காரியங்கள் வெற்றியாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இந்த முதல் 2 நாட்கள் இருந்த தடைகள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை விலகி போயிடும். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு உறுதியாகும். எந்த வேலையில் இறங்குகிறீர்களோ அந்த வேலை வெற்றியாகும். எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் நடைபெறும். வருமானம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், எதிரிகள் விலகிச் செல்வார்கள், உடல்நிலை சீராகும், வழக்குகள் சாதகமாகும். இந்த 2 நாட்களும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு ஆதாயமான, சந்தோஷமான, யோகமான நாளாக இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும், எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், வாழ்க்கை துணையுடன் ஒரு ஒற்றுமை ஏற்படும், நண்பர்களுடன் ஆதாயம் ஏற்படும். இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையும். சனிக்கிழமை 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. சனிக்கிழமை கவனமாக இருங்கள். குறிப்பாக
மகத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அதிக சிரமம் இருக்காது. சனிக்கிழமை மட்டும் கவனமாக இருங்க. இந்த வார பலன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது இந்த வாரத்தில். ஏன்னா மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்மறையாக சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரு பெரிய பயம் உங்களுக்கு இருக்கும். பயத்தை நான் உங்களுக்கு போக்க போகிறப்ப நான் தெளிவாக இருங்க, பயமே வேண்டாம். என்ன காரணம், ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை, வருவாயை ஏதாகிலும் ஒரு கிரகம் கொடுத்துவிடும். சந்திர பகவானை கொடுத்து விடுவார். ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படாமல் போனாலும் வாழ்வதற்குரிய வழிகள் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ என்ன உங்களுக்குள்ள பயம் இருக்கும்? 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார், செவ்வாய் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தில் கண்டச்சனியாக சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக எல்லாமே நமக்கு சங்கடமாக இருக்கும். 10ஆம் இடத்துக்கு குரு பதவி பறிப்பான் என்று வேற சொல்லியிருக்காங்க. 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறாரு. இந்த பயங்கள் உங்களுக்கு இருக்கும். ஆனா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். இந்த நேரத்துல உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் கேந்திரத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது எந்த ராசினராக இருந்தாலும் சரி, எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த விதமான சங்கடமும் உங்களை நெருங்காது. எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயமாக இருக்கும். எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். வழக்குகள் சாதகமாகும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். இடமாற்றத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த வாரம் யோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு யோகமாக இருக்கும். மற்ற கிரகங்களால் ஏற்படுகின்ற சங்கடங்களை எல்லாம் சூரிய பகவான் தீர்த்து வைத்து விடுவார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புத பகவான் 10ஆம் இடத்துல. அப்போ புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. ஒரு யோகமான நிலையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. இதற்கு மேலாக 2ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, 10ஆம் இடத்துல குரு இருக்காரு. ஆனா குடும்பஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை வருது. 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை வருது. சுகஸ்தானத்துக்கு, சத்துருஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை. எதிரிகள் இல்லாம போவாங்க. உடலில் இருந்த சங்கடம் போகும். ஆரோக்கியமாக செயல்படுவீங்க. குடும்பத்துல நிம்மதி இருக்கும். இந்த நிலையெல்லாமும் இருக்கிறது சிம்மராசினருக்கு இந்த வாரத்தில். இந்த நிலையில் சிம்மராசியில் பிறந்த அனைவருக்குமே இந்த மாதத்தில் 28ஆம் தேதி இந்த வாரத்தில் யோகமான நாளாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டையும் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானை வழிபட்டு வருவதும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். எல்லா விதமான நிலைகளிலும் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் விட்டு விடாதீர்கள். நேரங்கள் சங்கடமாக இருக்கிறதா, அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்த போதும், மற்ற நேரங்கள் சாதகமாக இருக்கின்ற போது துணிச்சலாக செயல்படுவதன் வழியாக, தைரியமாக செயல்படுவதன் வழியாக, முயற்சிகளின் வழியாக உங்களால் நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும், வெற்றிகளை அடைய முடியும். குறிப்பாக நீங்க சிம்மராசியில் பிறந்தவங்க, ஜகத்தை ஆள பிறந்தவர்கள் நீங்க, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நீங்க. உங்களால் வெற்றி பெற முடியும். முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கன்னிராசி நண்பர்களே, இந்த வாரம் இணைய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடம் தெரியா ஆரம்பிச்சிருக்கும். கிரகங்கள் எங்கே இருக்காங்க, என்ன செய்வாங்க, இப்போ நிறைய ஆர்வம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. புரிதல் என்பதும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதன் காரணமாகத்தான் இந்த பகுதியை நீங்களும் நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க, விமர்சனம் செய்கிறீங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், ஏன் இந்த பலன்கள் சொல்கின்ற பலன்கள் நடைபெறுவதில்லை ஏதாவது கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க சொல்வது நடக்கவில்லைன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அருகில் உள்ள ஜோதிடரிடம் போயிட்டு உங்கள் ஜாதகத்தை காட்டுங்க. நடைபெற்று வரும் திசாபுத்தி, ஜாதகத்தில் உள்ள தோஷ நிலை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டால் நான் சொல்கின்ற பலன் நிச்சயமாக உங்களுக்கு பலிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஜாதகத்தில் தடை இருந்தால் மட்டும்தான் இந்த பலன்களில் தடைகள் ஏற்படும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இந்த வாரம் கன்னிராசினருக்கு எப்படி இருக்க போகிறது? ஏன் முன்னாடியே ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டேன். யோகமான பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் ஒரு தகவலையும் சொன்னேன் உங்களுக்கு. சனி பகவான் எப்பொழுது 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அந்த நாளிலிருந்தே சத்துருக்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிச்சிருக்கு. உடல்நிலையில் தேர்ச்சி பெற ஆரம்பிச்சிருக்கீங்க. வழக்குகள் சாதகமாக இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எதிர்ப்புகள் இல்லாத ஒரு புதிய பாதை, அதில் ராஜநடை போட்டுட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா
ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. குரு பகவானும் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வந்தது மட்டும் இல்லைங்க, ஒரு யோகத்தை பாருங்க. அவருடைய 5ஆம் பார்வை உங்க ராசிக்கு. எப்பொழுது குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு உண்டாகிறதோ அந்த ராசினருக்கு அந்த காலகட்டம் சுபிட்சமான, யோகமான, அதிர்ஷ்டமான, பாக்கியமான காலகட்டமாக இருக்கும். செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும், சொல்லிக்கிட்டே போகலாம். அதே குரு பகவானின் பார்வை 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் வருகிறது உங்க ராசிக்கு. அப்போ முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதரர்களால் ஆதாயம் அதிகரிக்கும், நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். 5ஆம் இடத்திற்கு குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை வரவல் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். இப்படி சொல்லிட்டே போகலாம். அப்போ ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. சுக்கிர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய சொத்து சேர்க்கை, புதிய வாகன சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை என்பது, பணவரவு என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இது 1ஆம் தேதி வரப்போகுது. அப்போ நிச்சயம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் என்று வருகின்ற போது ஒரு ஆதாயமான செலவுகளாக இருக்கும். குரு பகவான் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாமும் நன்மையே என்ற நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிறது. இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில், ராகு பகவான் 7ஆம் இடத்தில். இந்த புதிய நட்புகள் இடத்தில் மட்டும் கவனமாக இருங்க. எதிர்ப்பாளினர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. உனக்கு அது செய்யறேன், இது செய்யறேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றிடக்கூடிய உங்களுடைய இருப்புகளை கரைத்திடக்கூடிய நிலைகளை செய்பவர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. எதிர்ப்பாளினரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் இது. இந்த நேரத்தில் ஏமாற்றங்கள் உங்களுக்கு வேண்டாம். சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் நினைத்ததையெல்லாம் உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். புத பகவான் 9ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில். மாணவர்களின் எதிர்காலம் குறித்த அச்சம் இனி இருக்காது. எதிர்பார்த்த மேற்கல்விக்கு இடம் கிடைக்கும். கல்வி நிறுவனம் நடத்தி வருவர்களுக்கு இது யோகமாக இருக்கும். விவசாயிகளுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். கலைஞர்களுக்கு யோகமாக இருக்கும். இயக்குநர்களுக்கு யோகமாக இருக்கும். எல்லா விதத்திலும் ஒரு யோகமான காலகட்டத்தை கன்னி ராசினர் இந்த காலகட்டத்தில் அடைய இருக்கிறீங்க. இந்த வாரமே உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சந்திர பகவான். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கிறதோ, எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறதோ அதை உங்களால் அடைய முடியும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 5ஆம் இடத்தில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் உங்களால் வெற்றி பெற முடியும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 6ஆம் இடத்தில் வருமானம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், எதிர்ப்புகள் விலகும், வழக்கு சாதகமாகும், நினைத்த காரியமெல்லாம் வெற்றியாகும். சனிக்கிழமை 7ஆம் இடத்தில் அது ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே கன்னி ராசினருக்கு ஒரு யோகமான வாரம் சொல்லணும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 29ஆம் தேதியும், சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு பாருங்கள், சங்கடங்கள் விலகும். இதற்கெல்லாம் மேலாக பொதுவாக கல்வியாற்றல், புத்தி கூர்மை மிக்கவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு முயற்சியில் ஈடுபட்டு நீங்கள் எந்த முயற்சியை மேற்கொள்கின்றீர்களோ அந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும் என்று புரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீதி நெறி தவறாமல் வாழ வேண்டும் என்ற நினைப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு பொதுவாக ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், சோர்வு இருக்கும், எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும் என்ற அலட்சியம் இருக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தள்ளி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, எந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்றார்கள், அதன் ரீதியாக எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு ஒரு யோகமான ஆதாயமான முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாள் என்று சொல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் எந்த அளவிற்கு எந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அலைச்சல் இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், சந்தோஷம் அதிகரிக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 5ஆம் இடத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுமே தவிர முயற்சிகள் வெற்றியாகும். சனிக்கிழமை 6ஆம் இடத்தில் எதிர்பார்ப்புகள் முழுமையாக பூர்த்தியாகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். ஒரு ஆரோக்கியமாக எதிர்ப்புகள் இல்லாத நிலை ஏற்படும்.
மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். இதற்கு மேல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி. அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு தெளிவான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த நேரத்தில் இந்த வார்த்தை தேவை உங்களுக்கு. உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவதற்கு செவ்வாயும் ராகுவும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உடல்நிலையில் சுறுசுறுப்பை உண்டாக்குவதற்கும் உடல்நிலை இந்த சங்கடங்களை நீக்கி வைப்பதற்கும் ராகு பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். நினைத்த காரியங்களில் உங்களால் வெற்றி பெற முடியும். மறைமுக எதிர்ப்புகள், நேர்முக எதிர்ப்புகள் என்ற எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் விலகும். எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உத்தியோகம் புரியும் இடமாக இருந்தாலும் சரி, பணிபுரியும் இடமாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் உங்களுக்கு இருந்த எதிர்ப்பு என்பது விலக ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பு எந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்கள் செயலில் லாபம் அதிகரிக்கும், முன்னேற்றம் உண்டாகும். இவையெல்லாம் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு வழங்கிடக்கூடிய யோகமான பலன்கள். உங்களுடைய ராசிநாதனும் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அவர்தான் சூரியனுக்கு இடம் கொடுத்திருக்கிறார், புதனுக்கு இடம் கொடுத்திருக்கிறார், குருவுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். அதன் காரணமாக சங்கடங்கள், எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் சங்கடங்கள் உங்களை விட்டு விலகிச் சென்று விடும். ஆதாயமான நிலை உங்களுக்கு ஏற்படும். குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்திற்கு, தனஸ்தானத்திற்கு, வாக்குஸ்தானத்திற்கு இருக்கு. இப்போ வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்திலும் சந்தோஷம், நிம்மதி என்பது நீடிக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கு. தாயாரின் நிலையில் முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய சந்தோஷங்கள் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களையே குரு பகவான் பார்வைகள் கொடுத்து கொண்டிருக்கு. ராகு பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் தான் வீடு கொடுத்திருக்காரு. இருந்தாலும் அவருடைய காரகத்துவத்தை அவர் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வேறு விதமான ஆசைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வியாபாரிகள், தொழில் புரிபவர்கள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருங்க. இல்லை என்றால் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி வரலாம். வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருங்க. இருந்தாலும் 6ஆம் இடத்து ராகு உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார். இந்த நிலையில் புத பகவானும் 8ஆம் இடத்தில் மாறுகிறார். 12ஆம் அதிபதி உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர்தான். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னதாக நல்லா யோசித்து படித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு கையெழுத்து போடுங்க. அவசர செயல்கள் வேண்டாம். மாணவர்கள் எந்த கல்லூரியில் இடம் கிடைக்கிறதோ அந்த கல்லூரியில் இணைவது என்பது உங்களுக்கு யோகமாக இருக்கும். கொஞ்சம் போராட்டமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். விருப்பங்கள் கூட தள்ளி போகலாம். இருந்தாலும் முயற்சிகள் சாதகமாக வாய்ப்புகள் இருக்கிறது. கலைஞர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம், விவசாயிகளுக்கு யோகமான காலகட்டம், வியாபாரிகளுக்கு லாபமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். சனி பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் குடும்பத்தில் நிம்மதி என்பது தள்ளி போகும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிர்மறையாக மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருங்க. உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், நினைச்சதை உங்களால் சாதிக்க முடியும். இந்த வாரத்தில் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும், சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 31ஆம் தேதியும், விசாகத்தில் பிறந்தவர்களும் 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இவையெல்லாம் ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்ற பலன்கள். இதற்கு மேலாக உங்களுடைய முயற்சிகளில் சட்ட சிக்கல்களுக்கு அப்பாற்பட்டு நேர்மையாக நியாயமான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வாருங்கள். முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை முயற்சி எந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் முன்னேற்றம். பொதுவான தகவல் இது. இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் மந்தமாகவே இருப்பீங்க. முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களால் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் வழியாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பதிவுகள் மிகச் சரியாக இருப்பதாக உங்களில் பலர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு நம்ம சொல்கிற ஒரே காரணம் என்னன்னா, நாம் பேசிக்கொண்டிருப்பது எல்லாமே கிரக சஞ்சாரங்களை வைத்து இந்த இடத்தில் இந்த கிரகம் சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை வழங்குவார்கள் என்று சொல்லிட்டு இருக்க. இதற்கு மேலாக இந்த பலனில் தடைகள் இருந்தால், மாற்றம் இருந்தால், உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள ஜோதிடரிடம் சென்று
ஜாதகத்தில் என்ன தடைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன திசாபுத்தி நடக்குது, என்ன தோஷம் இருக்கு, அப்போ ஏன் பலன்கள் கிடைக்கல என்பதெல்லாம் அதன் வழியாக உங்களுக்கு தெரியும். அதற்குரிய பரிகாரங்களை செய்துவதன் வழியாக எதிர்காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரி, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போயிடுது பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எதிர்பார்த்த வரவுகள், குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை, குடும்பத்திற்காக வெளியூர் செல்வது, இறை வழிபாட்டை மேற்கொள்வது, ஆலய வழிபாட்டில் பங்கேற்பது போன்ற காரியங்கள் எல்லாம் இறங்குவீர்கள், ஈடுபடுவீர்கள். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 2 நாட்களை விட ரொம்ப வேகமாக, துணிச்சலாக, தைரியமாக முயற்சிகளில் இறங்கி அதில் உங்களால் வெற்றி பெற முடியும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அலைச்சல் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கவே செய்யும். இருந்தாலும் ஈடுபட்ட செயல்களில், ஈடுபட்ட காரியங்களில் வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். சனிக்கிழமை 5ஆம் இடத்தில் குலதெய்வ அருள் உங்களுக்கு உண்டாகும். நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சார நிலை சாதகமாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, கேது பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கொஞ்ச நாளாக உங்களை காப்பாற்றிருக்கிற கிரகம் அவர் தான். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற நிலையினால் வருமானத்திற்கு குறையில்லாமல் போயிட்டு இருக்கு. வெளிநாட்டு தொடர்புகள் யோகத்தை உண்டாக்கிட்டு இருக்கு, மீடியா யோகத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. மற்ற இனத்தினரால், எதிர்பாலினரால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பணியாளர்களால் ஆதாயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வருமானம் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பதை விட அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு வருது. அப்படி சப்தம பார்வை, 7வது பார்வை உங்க ராசிக்கு வருது. ராசிக்கு குரு பகவான் பார்வை எப்பொழுது உண்டாகிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருடைய நிலைப்பாடு உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும், வாழ்க்கை நிலை உயரும், சந்தோஷமான நிலை இருக்கும், வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும், அப்படி சொல்லிட்டு போகலாம். இப்போ குரு பகவான் மே 1ஆம் தேதி வந்துட்டார் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு. ஆனா அஸ்தமனம் ஆகியிருக்காரு. இப்போ ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் அஸ்தம நிவர்த்தி ஆகிட்டு அவருடைய முழுமையான பார்வை உங்களுக்கு உண்டாக இருக்கு. ஆனா இப்பொழுது 7ஆம் இடத்தில் இருப்பது ஒரு யோகமான நிலைதான் என்றாலும் முழுமையான யோக பலன்களை அடுத்த வாரத்தில் இருந்துதான் உங்களால் அடைய முடியும். தெரிஞ்சு வச்சுக்கங்க. குரு வந்துட்டாரு, பலன் கொடுக்கலையே, எல்லாம் சொன்னாங்களே, நமக்கு எந்த பலனும் கிடைக்கலையே, அந்த வார்த்தைகள், அந்த எண்ணம், அந்த சிந்தனை உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்குரிய பலன்களை அவர் வழங்கிடக்கூடிய காலகட்டம் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகுதான். அதுவரையிலும் ஓரளவுக்கு பாதுகாத்துட்டு இருப்பார், அவ்வளவுதான். இந்த நேரத்தில் சூரிய பகவானும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவருடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு. சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், அவருடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு. புத பகவானும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், அவருடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு. இப்போ ஒரு 4 விதமான தொழில்களில் இறங்கி வெற்றி அடைய வேண்டும், 4 விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி அடைய வேண்டும், எல்லாவற்றிலும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும், விற்க வேண்டிய சொத்தை விற்பதற்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இறை வழிபாட்டில் உங்களுடைய மனம் அதிகமாக செல்லும், வேண்டுதல்கள் நிறைவேறும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக உடல் ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. என்றாலும் சனி பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு இருந்தது பாருங்க, 10ஆம் பார்வை. அந்த பார்வை நிலை குரு பகவானின் பார்வையின் காரணமாக மாற்றம் பெற்று உங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகி இருக்கிறது. என்னதான் சங்கடம் வந்தாலும் அது வைத்தியத்துக்கு சரியாயிடும், சரி பண்ணிட முடியும். அந்த நிலைப்பாடுக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. இப்போ அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும். பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. உங்களுடைய எண்ணம் பூரா இப்போ எங்க இருக்குன்னா பிள்ளைகள் மேலதான் இருக்கும். செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில், ராகு பகவான் 5ஆம் இடத்தில். அவர்களுக்கு என்ன செய்வது, அவர்களை எப்படி முன்னேற்றுவது, எப்படி வழிகாட்டுவது, இப்படிதான் உங்க எண்ணம் பூரா இருக்கும். இருந்தாலும் உங்களால் முடியும். அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வை உங்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதித்துக் கொள்ள முடியும். எல்லோருக்குமே உங்களுக்கு வழிகாட்ட முடியும். இத்தகைய யோகமான நிலையில் நீங்கள் இருக்கீங்க. 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் கொஞ்சம் எதிர்பாலினர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது பீடையை பிடித்தது போல உங்களை பிடித்துக் கொள்ளும். கவனமா இருக்கு. இது ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு. அவர் ஆட்சியாக இருக்காரு. அப்போ தேவையற்ற நட்பு, தேவையற்ற உறவு தேடி வருவதற்கு, உங்களை சங்கடத்தில் உண்டாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது கவனமா இருங்க.
இந்த வாரத்தில் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதி யோகமாக இருக்கும். திருத்தணி முருகனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இவையெல்லாம் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பலன்கள். இதற்கு மேலாக பலன்கள் நமக்கு தானாக வரும் என்று எதிர்பார்க்காமல் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எல்லா நாளிலும் எல்லா நேரங்களிலும் முயற்சிகளை மட்டும் விட்டு விடாதீர்கள். முயற்சி என்பது விதையை போன்றது. அது நாளை உங்களுக்கு அறுவடை உண்டாக்கும். நல்ல நேரம் வருகின்ற போது எந்த நேரத்திலும் எதற்காகவும் தயக்கங்கள் வேண்டாம். முயற்சிகளை நிறுத்த வேண்டாம். முயற்சிகளை மேற்கொண்டே இருங்கள். அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக இது ஒரு யோகா காலம். அடுத்த வாரம் முதல் ஒரு அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாள். கவனமாக இருங்க. வெற்றியினை அடைங்க. நினைத்தை சாதிங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக உங்களுக்கு நான் அதிகமாக பணம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு சிந்தித்திடக்கூடிய அனுமானித்திடக்கூடிய சக்தி எல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இருந்தாலும் கிரகங்கள் என்ன செய்வார்கள், எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள், அவருடைய காரகத்துவம் என்ன என்பதை சொல்ல வேண்டியது என்னுடைய ஜோதிடரான ஒரு கடமை. இந்த வாரத்தில் தனுசு ராசி உங்களுக்கு எந்த கிரகம் சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள், எந்த விதமான யோகத்தை வழங்குவார்கள் என்று பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான யோகமான அதிர்ஷ்டமான பாக்கியமான நாளாக இருக்கும். விருப்பங்கள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை, வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். ஒரு ஆதாயமான நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் சந்திரபால் சந்திருக்கிறார். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நினைத்தது நிறைவேறும். சனிக்கிழமை 4ஆம் இடத்தில் சந்திர பகவான். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சந்தோஷம் உண்டாகும். பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன தகவல் தான். சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 7 நாட்களும் அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற வகையில் பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். இது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் பார்த்து அடுத்து சனி பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கும் என்பதை உங்களால் உணர முடியும். சமீப காலத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிட்டு வந்துட்டு இருக்கு. நினைத்ததை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிட்டு இருக்கு. காரியங்கள் வெற்றி ஆகிட்டு இருக்கு. முயற்சிகளில் சாதகமான நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உடலில் ஒரு தெளிவு உண்டாகும். முயற்சிகள் சாதகமாகும். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். எதிரிகள் இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். நேற்று வரை தொந்தரவு கொடுத்து வந்தவர்கள் இப்பொழுது உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு யோகமான நிலையினை சூரிய பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான் சிற்சில சங்கடங்களை தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் உண்டாக்கினாலும் உங்களுக்கு ஒரு நிலையான புகழினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நிலையான இடத்தினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை 10ஆம் இடத்துக்கு வருது. அப்போ தொழிலில் ஒரு மேன்மை, உத்தியோகத்தில் ஒரு சிறப்பு, வியாபாரத்தில் அதிகபட்சமான லாபம், அதிகபட்ச அக்கறை எல்லாம் ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் உயர்ந்த நிலை உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். அடுத்து 12ஆம் இடத்திற்கு குருபவன் பார்வை இருக்கு. விரைய செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. சுப செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்காக செலவுகள் இருக்கலாம், குடும்பத்திற்காக செலவுகள் இருக்கலாம். சுப செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, வரவு அதிகரிக்கின்ற நிலை, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை எல்லாம் தனுசு ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் இருக்கிறது. ஒரு யோகமான நிலை என்று நாம் சொல்லுகின்ற போது இந்த நேரத்தில் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் சஞ்சரிப்பது பார்த்தீங்கன்னா சிற்சில சங்கடங்களை ஏற்படுத்தும். அது எதிர்ப்பாளினரால் தேவையற்ற சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். இல்லை என்றால் உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா அது சந்தோஷத்தை தேடி செல்ல வேண்டியதாக இருக்கும். தேடி செல்கின்ற போது சில சங்கடங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கு. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பொதுவாக தனுசு ராசினருக்கு எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கிங்க, கவனமாக இருங்க. சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் புத பகவானும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கல்வியாளர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும்.
மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். கலைஞர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். விவசாயிகளும் விவசாயத்தில் கொஞ்சம் விளைபொருளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விவசாயத்தில் கூடுதல் அக்கறை செலுத்தி வர வேண்டும். வியாபாரிகளுக்கு யோகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இவையெல்லாம் ஜாதக ரீதியாக உங்களுக்கு நான் கூறியுள்ள பலன்கள். இதற்கு மேலாக சுய ஆற்றல் என்பது, சுய அறிவு என்பது தனுசு ராசியில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே உண்டு. சரியான இலக்கை நோக்கி பயணப்படுறதா நீங்க இருந்தாலும் கிரகங்களால் சில தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் முயற்சிகளை மிகச் சரியாக மேற்கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயல்படுங்கள். எல்லாவற்றிலும் உங்களால் வெற்றி அடைய முடியும். உங்கள் முயற்சிகள் சாதகமாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். பொதுவா சில ராசினருக்கு பலன்களை சொல்லுகின்ற போது சில சங்கடங்கள் இருக்கும். என்ன சொல்றதுன்னு யோசிக்கணும். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. பலன்களை சொல்லும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கு. பொதுவாக இந்த பலன் மகர ராசினருக்கு பொதுவான பலன் இது. சுய ஜாதகத்தில் திசாபுத்தி வேற இருக்கலாம், கிரக சஞ்சார நிலை வேறுபட்டு இருக்கலாம், தோஷங்கள் இருக்கலாம். அதனால இது இந்த பலன் கோச்சார பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. என்ன சாதகமாக இருக்கும் இப்போ கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் செவ்வாயோ ராகுவோ சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகள் யாவும் லாபமாகும் என்பது பொதுவான விதி. குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம், உற்பத்தி எல்லாமே ஒரு யோகத்தை உண்டாக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டவங்களுக்கு யோகமாக இருக்கும். வீடு கட்டி விற்கிறவங்களுக்கு யோகமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் யோகத்தை உண்டாக்கும். முயற்சிகள் எல்லாம் லாபத்தை உண்டாக்கும். விவசாயிகளுக்கு இன்னும் யோகமாகவே இருக்கும். பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். எல்லா விதமான தொழில்களும் யோகமான நிலையில் செல்வதற்கு 3ஆம் இடத்து ராகுவும் செவ்வாயும் வழிபுரிவார்கள். இது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்திற்கு மேலே அதிர்ஷ்டம் பார்க்கும்போது சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் சேரும். புதிய பொருட்கள் சேரும், பொன்பொருள் சேரும் சொல்லிட்டே போகலாம். அப்போ அவரும் ஒரு யோகமான நிலையினை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காரு. சுக்கிர பகவானுடைய வீட்டில் 5ஆம் இடத்தில் தான் குரு பகவானும் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய 9ஆம் பார்வை பார்த்து உங்க ராசிக்கு, இதை விட வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? பொதுவா குரு பகவானின் பார்வை எப்பொழுது ஒரு ராசிக்கு உண்டாகிறதோ அந்த ராசினருக்கு அதிர்ஷ்ட காலம் அந்த காலம் சொல்லலாம். ஒரு அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கு வந்துடுச்சு. இதுவும் ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். என்னங்க மே மாசம் 1ஆம் தேதி குரு பயிற்சி சொன்னீங்க, ஆனா எனக்கு குரு பயிற்சி வந்தக்கூடிய அறிகுறிகள் தெரியல, அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்க. இப்ப குரு பகவான் அஸ்தமனமாகி இருக்கிறார். ஜூன் மாதம் 4ஆம் தேதி முதல் உங்களுக்கு அவரால் யோகமான பலன்களை வழங்கிட முடியும். அப்போ பலன்களே எப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் குரு பகவான் பார்வை. அந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான பலன்கள் எல்லாம் உண்டாகி இருக்கிறது. நினைத்ததை எல்லாம் உங்களை சாதிக்க முடியும். யாரை சந்திக்க நினைத்தீர்களோ அவளை சந்திப்பீங்க. சமுதாயத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும், புகழ் உயரும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும். புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி நிறைவேறும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு யோகமான காலகட்டம் உங்களுக்கு. புதிய சொத்து சேர்க்கை, புதிய வரவு என்பதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். இந்த நேரத்தில் சரியாக உங்களுடைய திட்டமிடுதலை வைத்துக் கொள்ளுங்கள். அதான் லாபத்தை அதிகரிக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் கொஞ்சம் வெளியூர் பயணங்களில் கவனமாக இருங்க. 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது. வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பழுதாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2ஆம் இடத்தில் பணவரவு என்பது இருக்கும். சனிக்கிழமை 3ஆம் இடத்தில் முயற்சிகள் வெற்றியாகும். இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் சின்ன சின்ன சங்கடங்களை சந்தித்தாலும் மற்ற 5 நாட்களும் சந்திர பகவான் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிட்டு இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய், ராகு, குரு, சனி என்று எல்லா கிரகங்களுமே
வரிசை கட்டி நிற்கிறது இப்போது உங்களுக்கு. அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். மகர ராசியில் பிறந்த அனைவருக்குமே 26ஆம் தேதி பொதுவாக யோகமான நாளாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 29ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்த 27ஆம் தேதி சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. எல்லாம் வந்துட்டு இருக்கு, அப்போ அலட்சியமாக பேசலாம் என்ற எண்ணத்துக்கு உங்களுக்கு வர வேண்டாம். வார்த்தைகளில் எப்பொழுதும் எந்த அளவிற்கு நீங்கள் நிதானமாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். இந்த வாரத்தில் பலன்கள் மிகச் சரியாக லாபமாக யோகமாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் லாபமும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக வாழ்க்கையில் கிரகங்கள் தான் நம்ம வழிநடத்திட்டு இருக்காங்க. கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப நமக்கு நற்பலன்களும் உண்டாகும், சங்கடமான பலன்களும் ஏற்படும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நிலையாக ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை. இன்றைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க, நாளைக்கு ஒரு இடத்துல மாறுவாங்க. அப்போ இந்த பலன்களும் மாறுபட ஆரம்பிக்கும். சரி, இன்றைக்கு எந்த கிரகம் எங்கே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் சந்திர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த முதல் 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றமான, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய, வருமானம் வரக்கூடிய, எல்லாவற்றையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சந்தோஷமான நாட்களாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை விரயஸ்தானமான அயனசயனஸ்தானமான 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வரவு செலவுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், தேவைகள் நிறைவேறும். சனிக்கிழமை 2ஆம் இடத்தில் குடும்பத்திற்கான முயற்சிகள் சாதகமாகும், வருமானம் வந்து சேரும். கொஞ்சம் நிதானமாக செயல்படுவதன் வழியாக உங்கள் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சனி பகவான், 8ஆம் இடத்தில் கேது, 2ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு, 4ஆம் இடத்தில் குரு சூரியன். இப்படி இவருடைய சஞ்சார நிலையை பார்க்கின்ற போது எந்த சஞ்சார நிலையும் நமக்கு சாதகமாக இல்லை. இருந்தாலும் இன்னொரு நிலை ஒன்று இருக்கு. என்ன நிலைன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் ஓரளவிற்கு நன்மைகளை உண்டாக்குவார்கள். வாழ்க்கை துணையால், நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும், சங்கடங்கள் விலகும். குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வருது. இப்போ குரு பகவான் பார்வை, அப்போ இந்த ஆயுள் மீது இருந்த சங்கடம், எதிர்ப்புகளால் உண்டான பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை உண்டாகின்ற காரணத்தினால் 10ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை பதிகிறது. செய்து வருகின்ற தொழிலில், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும், வருமானம் அதிகரிக்கும். 12ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை, செலவுகளும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டம் நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டம். பொதுவாக கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே 26ஆம் தேதி யோகமாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும், சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 31ஆம் தேதியும், பூரட்டாதியில் பிறந்த 30ஆம் தேதி யோகமான நாட்கள். நவகிரக வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் தொடர்ந்து மேற்கொண்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். பொதுவாக இந்த நிலைப்பாட்டினை தெரிந்து கொள்கின்ற போது, கிரகங்களுடைய சஞ்சார நிலை, ஜாதக நிலை தெரிந்து கொள்கின்ற போது நிதானமாக செயல்படுவதன் வழியாக, திட்டமிட்டு செயல்படுவதன் வழியாக, அக்கறையோடு செயல்படுவதன் வழியாக நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும், எதிர்பார்த்ததை அடைய முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் வழியாக உங்களுக்குரிய பலன்களை கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். இந்த நாளில் என்ன செய்யலாம், இந்த நாளில் எதை நிதானமாக செய்யலாம், எதை வேகமாக செய்யலாம், எந்த முயற்சி மேற்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். பொதுவாக சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக மேற்கொள்கின்ற முயற்சிகள் சாதகமாகும், வெற்றியாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில்
அந்த நாட்கள் உங்களுக்கு மிக மிக யோகமான நாட்களாக இருக்கும். வருமானம் வரக்கூடிய நாட்களாக இருக்கும். அதிர்ஷ்டம் உண்டாகிடக்கூடிய நாட்களாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாட்களாக இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும். அலைச்சல் இருக்கும். வரவு செலவில் கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். சனிக்கிழமை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வருமானம் உண்டாகும். இது சந்திர பகவானால் உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய பலன். உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆசை மிக அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். 7ஆம் இடத்துல வேறு கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு. அப்போ புதிய நட்புகளால் சில சங்கடங்களும் சில சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த நட்புகளின் வழியாக சங்கடங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை பிற்காலத்தில் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் மட்டும் இருக்கு. சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக எந்த கிரகங்களாவது ஒரு கிரகமாவது நமக்கு யோகத்தை வழங்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது ராஜ கிரகமான சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தடைகளின்றி செயல்களை செய்து கொள்ள முடியும். லாபத்தை எதிர்பார்க்க முடியும். வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். வழக்குகளை சரி செய்ய முடியும். வேகமாக செயல்பட முடியும். இந்த நிலைக்கெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். என்னதான் சங்கடங்கள் இருந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், என்னதான் ஆசைகள் இருந்தாலும், அதன் காரணமாக பாதிப்புகளை சந்தித்தாலும் சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நிலையின் காரணமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். அந்தஸ்து உயரும். இதற்கு மேலாக 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப திருமண வயதில் இருக்கின்ற மீன ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் வரன்கள் வந்து சேரும். திருமணம் நடந்தேன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பதிகிறது. அப்போ தெய்வ அருள் உங்களுக்கு உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். எல்லாமே இருக்கு. வருமானம் இருக்கு. 11ஆம் இடத்திலும் குரு பகவான் பார்வை. இப்போ 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை வருகின்ற போது திருமணம் ஆனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய நட்பு வந்து சேர சொல்லுவாங்க. அந்த நட்பினால் சந்தோஷமும் இருக்கும், சங்கடமும் ஏற்படும் சொல்லுவாங்க. 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை வருகின்றது. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினரிடம் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த நிலையையும் சமாளித்திடக்கூடிய அளவிற்கு சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் சுக்கிரனும் உங்களுக்கு அருளினை வழங்குகிறார். சந்தோஷத்திற்கு குறைவு என்பது நிச்சயமாக இருக்காது. ஒரு புதிய சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு இருக்கிறது. புதிய வாகனம் ஒரு சிலர் வாங்குவீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும். விவசாயிகளுடைய விருப்பங்கள் நிறைவேறும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அந்நியரால் ஆதாயம் அதிகரிக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மீன ராசினருக்கு பொதுவாக 30ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 30ஆம் தேதியும், உத்திரட்டாதியில் பிறந்த 26ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். நல்ல நிலை ஏற்படும். இந்த நேரத்தில் காலகட்டத்தை உணர்ந்து, வாழ்க்கையை உணர்ந்து முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். எது உங்களுக்கு தேவையாக இருக்கிறதோ, நியாயமான தேவையாக இருக்கிறதோ அதை நோக்கி நடைபோடுங்கள். நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன்.
அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.